இந்தாங்க காஃபி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். காலைல சீக்கிரம் எழுந்திருக்கிறது இல்லை, சாப்பிட்ற நேரத்துக்கு காஃபி கொடுக்கறது, அப்புறம் எப்போ சாப்பிட்றது? நாங்களாம் அந்த காலத்தில் நேரத்தோடு எழுந்து 5 மணிக்கெல்லாம் டீ காஃபியை குடிச்சிட்டு 6-7 மணிக்கெலாம் சமைக்க ஆரம்பிச்சிட்டு 8 மணிக்கெலாம் சாப்பிட்டு முடிச்சிடுவோம். நீங்கள் என்னென்னா இப்போ தான் 7 மணிக்கு ஆடி வசதி காஃபியை கொண்டு வரீங்க. குடு காஃபியை. அந்த சின்ன மேடம் எங்கே? அவங்கள இன்னும் வெளியே காணோம். அத்தை அவள் தண்ணி அடிச்சிட்டு வரேன்னு போயிருக்காத்த. போய் தண்ணி டேக்கில் வந்து கோலம் விடுறேன்னு சொன்னால், சரி நான் காஃபி போட்டு போகிறேன்டின்னு சொன்னேன். இன்னும் ஆளே காணோம் அத்தை. அங்கே போய் யார்கிட்ட என்ன வம்பு இழுத்துட்டு இருக்காளோ? வீட்டில் இருக்கிறது பார்த்தாது வெளில போனாலும் வம்பு இழுத்துட்டு வந்துடுவாமா. இன்றைக்கி யார் வந்து என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரில. நான் எத்தனை முறை சொல்லியிருக்கேன் அவளை அனுப்பாத, நீ போயிட்டு வா அப்படி சொல்லிட்டு. இல்லைத்த, அவள் தான் வந்து நான் போயிட்டு வரேன்னு சொன்னான். சரி நானும் காஃபி போட்டுட்டு இருந்தேன்னா சரி நீ போயிட்டு வான்னு சொல்லிட்டேன் த. இதுக்கப்புறம் நானே போகிறேன். சரி 2 பேரும் சேர்ந்து ஏதோ பண்ணுறீங்க பண்ணுங்க, வேலை முடிஞ்சால் சரிதான். அத்தை காலையில் என்ன சமைக்கிறதுன்னு கேட்கறதுக்கு தான் வந்தேன். காலையில் என்ன இட்லி மாவு இருக்கா? இட்லியில் தோசை ஊற்றிடுங்க, சாம்பார் வச்சுருங்க. நாளைக்கு வர ஆடி வெள்ளி, எல்லாம் சீக்கிரம் எழுந்து கிளம்புனீங்கன்னா கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம். ஆடி லாஸ்ட்டு வெள்ளி கோவிலுக்கு போயிட்டு நல்லா சாமி கும்பிட்டு வந்துடலாம். சரியா? சரிங்க அத்தை, நான் போய் காலைல சாப்பிட எல்லாம் ரெடி பண்ணுறேன் அத்தை. அப்படியே மல்லிக்கிட்டே சொல்லிடு. சரிங்க அத்தை, மறக்காமல் சொல்லு. அப்புறம் வந்து அவள் சொல்லுவாள் என்கிட்ட எதுவும் சொல்லவே இல்லை, நீங்கள் 2 பேர் மட்டும் சேர்ந்து பேசி முடிவெடுத்துட்டீங்கன்னுவா. அதனால் சொல்லு. சரியா? சரிங்க அத்தை. சரி நான் உள்ளே போய் சமைக்கிறேன் அத்தை. சரி போயிட்டு சீக்கிரம் சமைங்க அத்தை. இந்த மாமியார் கல்விக்கு வர வேலையே இல்லை. ஒன்று அந்த காலத்து கதையை எடுத்துக்குது. எப்போ பாரு அந்த காலத்து புராணத்தை பாட ஆரம்பிச்சுறாங்க. நாங்கள் அப்போ அப்படி பண்ணோம், இப்போ இப்படி பண்ணோன்ட்டு. பண்ணால் நீங்கள் இப்போ அதை பண்ண வேண்டியதுதானே? எழுந்து போயிட்டு அப்படியே ஒரு வேலையும் செய்யாமல் உட்காந்துக்கிட்டு வர பேசிகிட்டு இருக்குது. சரி காலைல சீக்கிரம் சமைப்போம்னா அதுக்கு எத்தனை வந்து சட்டம் பேசிகிட்டு இருக்கோம். எதுக்கு அதுக்கிட்ட தேவையான பேச்சு வாங்கிட்டு நம்ம வேலையை முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். நாளைக்கு வர வெள்ளிக்கிழமை கோவிலுக்கு போகிறான்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு செய்ய வேண்டிய வேலையை கொஞ்சம் இன்றைக்கே முடிச்சு வச்சிட்டோன்னு வச்சுக்கோ, கொஞ்சம் வேலை மிச்சமாயிடும். நாளைக்கு எழுந்து குளிச்சுட்டு கிளம்பி போகிற மாதிரி இருக்கும். இன்னும் இந்த மல்லியை காணோமே. ஐயோ இவ்வளோ அனுப்புனாரா, நம்மளே போயிட்டு வந்துருக்கலாம் போல். அக்கா நான் வந்துட்டேன். இண்டி அம்மா போன நேரம் போதுமா? இந்நேரத்துக்கு நானாக இருந்தால் போயிட்டு வந்து பாதி வேலையை செஞ்சுருப்பேன். உனக்கும் சேர்த்து நான் வாங்குகிற மாமியார்கிட்ட திட்டு. நான் அப்போவே சொன்னேன் நான் போயிட்டு தண்ணி தெளிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு. நீ தான் நான் போகிறேங்கான்னு போனேன். நீ போய் காஃபி போட்டு கொடுத்துருந்துருக்கலாம்ல அவங்களுக்கு. இப்படி நான் காஃபி போட்டு கொடுத்து காலையில் அவங்க புராணத்தை என்ன கேட்க சொல்கிறீங்க. அதனால தான் நான் நைஸாக தட்டிட்டு போயிட்டேன்க்கா. பரவாயில்லடி, தெளிவாக தான் இருக்கேன். நான் தான் காலையிலே மாட்டிட்டு முடித்தேன். சரி நாளைக்கு வெள்ளிக்கிழமையும் கோவிலுக்கு போகலான்னு சொல்லியிருக்காங்க. சீக்கிரம் கிளம்பிடுன்னா இன்றைக்கி கொஞ்சம் வேலையை முடிச்சிடலாம். காலையில் வந்து இட்லி இல்லை தோசை ஊற்றிட்டு சாம்பார் வைக்க சொல்லியிருக்காங்க. ஆளுக்கு கொஞ்சம் வேலையை செஞ்சால் சீக்கிரம் முடிச்சிடலாம். சரிங்கக்கா, சரி நாளைக்கு கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம். சரிடி, அப்புறம் கேட்கணும்னு நினச்சேன். போன இடத்த எதனா வம்பு இழுத்து வச்சுட்டு வரல. அவங்க வர சொல்லிட்டு இருந்தாங்க இன்றைக்கி போயிருக்கா வர என்ன வம்பு இழுத்து வச்சுட்டு வந்தான்னு சொல்லிட்டு தரலன்னு சொன்னாங்க. எப்படிக்கா நான் போனால் சும்மா வருவேன்? நான் பாட்டுக்கு சும்மா வரலான்னு தான் போனேன், எதுவும் பேசக்கூடாதுன்ட்டு. அந்த பக்கத்து வீட்டு அக்கா இருக்குல்ல, அது பேர் கூட என்ன, சுமிதாவாக்கா? ஓ சுசிலா அக்காவை சொல்கிறியா? ஆமாம்க்கா அவங்களே தான். ஏண்டி அவங்ககிட்ட என்ன வம்பிழுத்து வச்சுட்டு வந்தடி? நான் ஒன்றும் வம்பிழுக்கலக்கா, நான் பாட்டுக்கு சத்தம் காட்டாமல் தண்ணி அடிச்சிட்டு இருந்தேன். நானே புலம்பிட்டு தண்ணி அடிச்சிட்டு வரேன். அது வந்து என்ன இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னு கேட்டுச்சு. நான் சும்மா சுற்றி பார்க்க வரேன்னு கொஞ்சம் நக்கலாக பேசிட்டு வந்தேன்க்கா. அது வரை சொல்லியிருக்கு, அவங்க மாமியார்கிட்டையும் வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்குக்கா. எதுக்குடி டெய்லியும் காலையிலே வாங்குற புராணம் பத்தாதுன்னா நீ வர எங்கன்னா ஒன்று எடுத்து விட்டு வர. சரி ஏதோ பண்ணு. சரி இந்த காயெல்லாம் எடுத்து கட் பண்ணு. சரியா? நான் பருப்பு வேக வைக்கிறேன். சரிங்கக்கா நான் காயெல்லாம் கட் பண்ணுறேன். சரி மாமா வேலைக்கு போகலாம். அவங்க காலைல சீக்கிரம் கிளம்பி போயிட்டாங்க, அங்கேயே பார்த்துக்கிறேன்னு சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு. சரிங்கக்கா, சரி நான் காயெல்லாம் கட் பண்ணுறேன், நீங்கள் அடுப்பில் உள்ள வேலையை சரி சீக்கிரம் கட் பண்ணு. பருப்பு வேக போட்டாச்சு. பையன் எழுந்ததுக்குள்ள சீக்கிரம் வேலையை முடிக்கணும். அவன் இருந்ததுனால எந்த வேலையும் செய்ய முடியாது. ஆடி மாதம் காத்தடிக்க வாடி புள்ள சேர்த்தடிக்க நானே ஏண்டி உன்னை காய் கட் பண்ண சொன்னால் என்ன பாட்டு பாடிட்டு இருக்கேன்? நானேன்ட்டு. அது ஒன்றும் இல்லைக்கா, காய் கட் பண்ணுற கலைப்பு தெரியக்கூடாதுல்ல, அதனால தான் அந்த பாட்டு. அதை வந்து அப்புறமேட்டு மறந்து போச்சு. அதனால தான் நானேன்னு போயிட்டேன். சரியா? நாளைக்கு வந்து தெளிவாக கற்றுட்டு வந்து பாடுறேன்க்கா. இங்கே ஒன்றும் பாட்டு போட்டி ஒன்றும் நடத்தலை. நீ நாளைக்கு கற்றுட்டு வந்து பாடுறதுக்கு ஃபஸ்ட்டு சமையல் வேலையை முடிப்போம். டெய்லியும் அவங்க பேச்சு வாங்காமல் இருந்தாலே சரிதான். இந்தாங்கக்கா காயெல்லாம் கட் பண்ணி முடிச்சாச்சு. சரி நீங்கள் சமையல் வேலையை பார்த்துக்கோங்க, நான் போயிட்டு வீடு பெருக்கிறேன்க்கா. சரி நான் சமையல் செஞ்சு முடிக்கிறேன், நீ போயிட்டு வீடு பெருக்கிட்டு அடுத்து எதனா வேலை இருக்காங்க அத்தை கிட்ட கேளு. அக்கா ஃபஸ்ட்டு வீடு பெருக்கிட்டு காலைல சாப்பிட்டு முடிப்போம், அதுக்கப்புறம் அடுத்து என்ன வேலைன்னு கேட்போம். எப்போ பாரு காலைல சமைக்கிறது, மதியம் சமைக்கிறது, நைட்டு சமைக்கிறது, இப்படியே போயிட்டுருக்கு. அவங்க ஹாயாக உட்காந்து வெளில கதை அடிச்சிட்டு இருக்காங்க. இது
சரி சரி. ஓ ஃபஸ்ட்டு போய் வீடு பெருக்கு. சரிங்கக்கா. இப்போ பாரு இந்த மாமியார் தொல்லை தாங்கவே முடியல. எப்போ பாரு ஒரு வேலை செய்ய விடுதா, அதை செஞ்சுட்டு இருக்கும்போது அதை செய் இதை செய்யன்னு வந்து உயிர் எடுத்துகிட்டே இருக்குது. அப்புறம் எப்படி ஒரு வேலையை ஒழுங்காக செய்ய முடியும்? இதுவே இவங்க பொண்ணாக இருந்தால் மட்டும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நம்மனா மட்டும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. உன் பொண்ணு வந்தால் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்க தானே போகிறோம். அப்போ நம்ம அண்ணின்ற திமுறை லைட்டாக காமிக்கணும். முன்னாடி எவ்வளோ நேரமாக வீடு பெருக்கிட்டு இருப்ப? நானும் நீ வீடு பெருக்கி முடிப்பேன்னு பார்த்தா முடிக்கிற மாதிரியே தெரிலையே. உட்காந்து ஏதோ குழம்பிட்டு இருக்க மாதிரி இல்லை இருக்குது. அதுவாத்த ஏதோ பெருக்கி முடிச்சிட்டேங்க. நீங்கள் எப்போ வந்தீங்க? நான் இப்போ தான் வந்து உட்காந்தேன். நான் வந்து உட்காந்தது கூட தெரியாமல் அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கேன் நீ? அது ஒன்றும் இல்லை. நாளைக்கு கோவிலுக்கு போகலான்னு சொன்னீங்களாமே, அதான் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கலாம், என்னென்ன வேலை பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நீ அவ்வளோ நல்லவெல்லாம் இல்லையே. நீ சீக்கிரம் எழுந்திருக்கிறதே அதிசயம். நீ வர இதில் வேலை செய்யலான்னு வர யோசிச்சியா நீ என்ன யோசிச்சிருப்பேன் நான் சொல்லிட்டா? ஐயோ நம்ம யோசிச்சுட்டு ஒரு வேலை உங்களுக்கு தெரிஞ்சுக்குமோ? சரி அதெல்லாம் தெரிஞ்சிருக்காது. என்ன தான் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். நீ என்ன யோசிச்சிருப்ப? நாளைக்கு எப்படி சீக்கிரம் வந்து குளிச்சுட்டு என்ன கலர் சாரீ கட்டலாம், இப்போ எடுத்து வைக்கலாமா இல்லை நாளைக்கு எடுத்து வைக்கலாமா அப்படின்னு தான் யோசிச்சிருப்பேன். நீ வந்து வீட்டில் என்ன வேலை செய்கிறதுன்னு யோசிக்க போகிற. நீயே ஒரு சோம்பேறி. வேலை நம்ம யோசிச்சதை கரெக்டாக சொல்ல, இவங்களாம் ஏதோ ஒன்று யோசிச்சு சொல்லிட்டு இருக்காங்க. பரவாயில்ல விடு. ஆமாம் நான் சோம்பேறி தான் வந்து வீடு பெருக்குது. நான் சோம்பேறியா இல்லை இவங்க சோம்பேறியான்னு தெரில. என்னத்த சொல்கிறதுன்னு தெரில. மாமியார் பேப்பர் ஒரே ஆள் மாமனார் மட்டும்தான். நம்மளை வந்து நான் பேசுது, ஆனால் அங்கே வந்து அடங்கி போகுது. ஐயோ அதான் சொல்லுவாங்களே, என்னதான் வந்து வாயாடினாலும் புருஷனுக்கு அடங்கி போவாங்க. நான் அந்த மாதிரி கேரக்டர்னு நினைக்கிறேன். இங்கே வந்து மருமகிட்ட தீவிர காட்டுது, புருஷன்கிட்ட அடங்கி போகுது. மாமாவே சீக்கிரம் வெளிநாட்டிலேருந்து வந்துடுங்க. என்ன இந்த மாமியார் தொல்லை தாங்க முடியாது. நீங்கள் வந்தால் தான் மாமியார் வந்து என் கூட கொஞ்சம் ஒத்தாசையாக இருப்பாங்க. அப்போ தான் கொஞ்சமாவது வேலை செய்கிற மாதிரியாக தான் நடிப்பாங்க. சீக்கிரம் வந்துடுங்க. பெருக்கி முடிச்சுட்டு போய் அடுத்த வேலையை பார்க்காம நின்று ஏதோ குழம்பிகிட்டே கிடக்குற. இல்லை ஏதோ போயிட்டு இட்லி ரெடியாக இருக்கும். அக்கா சாம்பார் ரெடி பண்ணியிருப்பாங்க. நான் போய் உங்களுக்கு இட்லியும் சாம்பாராக எடுத்துகிட்டு வரது. சரி சீக்கிரம் போய் எடுத்துகிட்டு வா. அத்தை இந்தாங்க அத்தை. பரவாயில்லையம்மா, கொஞ்சம் சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு போல. ஆமாங்க அத்தை. சரி நம்ம போய் எடுத்துகிட்டு வந்து நல்ல பேர் வாங்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே இந்த அக்கா எடுத்துகிட்டு வந்துச்சு. சரி ஓடு இருக்கட்டும். என்னம்மா வேற முடிச்சிட்டானா? இல்லை அத்தை, அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். அதனால தான் தூங்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு வந்தோம். வேலை ஆகிட்டுருக்கு. சரி சீக்கிரம் வேலையை முடிங்க. அத்தை மதியத்துக்கு என்ன சமைக்கன்னு சொல்லுங்க. நான் சமைச்சிடுறேன். அதான் காலைல செஞ்ச சாம்பார் இருக்குல்ல, அதை கூட சாதம் வடிச்சிட்டு அப்பளம் மட்டும் பொரிச்சிக்கலாம். சரிங்களா? சரிங்க அத்தை. சரி நான் சாப்பாடும் அப்பளமும் நான் செஞ்சிடறேன். சரி உங்கள் 2 பேருக்கிட்டே சொல்கிறேன். நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரம் இருந்து கிளம்புங்க. நாளைக்கு வந்து லெமன் சாதம் செஞ்சுக்கலாம், உருளைக்கிழங்கு செஞ்சுக்கலாம். சரியா? லெமன் சாதம் உருளைக்கிழங்கு நானே செஞ்சுதான். நீங்கள் எழுந்து கிளம்புங்க. பூஜை வேலையை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் பூஜை ரொம்ப க்ளீன் பண்ணி எல்லாம் நீட் பண்ணிவிடுங்க. சரியா? வாடா நாளைக்கு தப்பிச்சோம். எங்கே மழை பெய்யுதுன்னு தெரில. மாமியாரே சமைக்கிறேன்னு சொல்லுது. வாடா நாளைக்கு வேலை மிச்சம். மாமியாரே செஞ்சிடும். அப்போ நம்ம வந்து வீட்டு க்ளீன் ஒர்க் மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். சரி நீங்கள் போய் 2 பேரும் சாப்பிட்டுட்டு மதியம் வேலையை முடிச்சிடுங்க. சரியா? சரிங்க அத்தை.